நூரிஷா தரீக்கத்தை சார்ந்த மௌலவி எம்ஜே முகமது யாக்கூப் பாக்கவி என்ற ஹைரி ஷா நூரி மீது பாக்கியாத் ஃபத்வா. 2006இல் வேலூர் ஜாமியா அல் பாக்கியாத்துஸ் சாலிஹாத்தில் சனது பெற்ற சென்னை முகமது யாகூப், தகப்பனார் பெயர் ஜைனுல் ஆபிதீன் என்பவர், ஒரு முறை தான் கண்ட கனவை நம்பிக்கொண்டு நான் எதிர்காலத்தில் மஹதியாக வருவதற்கு வாய்ப்புண்டு என்ற நப்பாசையில் பிடிவாதமாக இருந்து வருகிறார். அதாவது கனவு பார்க்காமலேயே கனவு பார்த்ததாக சொல்வது மிகப்பெரிய பாவம். கனவில் என்ன செய்யக்கூடாது? போய் சொல்லக்கூடாது. கனவு பார்க்காமலேயே இது மாதிரி நான் கனவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்த்தாலா நமக்கு நம்முடைய பேர்பாய்கள் மூலமாக பல சந்தர்ப்பங்கள்லேயும் பலவிதமான கனவுகளை, சுபச்செய்தி தரக்கூடிய கனவுகளை அல்லாஹ் தஆலா காட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்படி நேற்று காலையில் ஒரு கனவு, அந்த கனவு பார்த்துட்டு சுபுவுக்கு எந்திரிச்சாச்சு. தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு கனவு. அதாவது கனவுகளில் சில கனவுகள் பாதி ஞாபகம் இருக்கும், பாதி ஞாபகம் இருக்காது. சில கனவுகள் பெருசாக இருந்திருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயந்தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் சில கனவுகள் நமக்கு அப்படியே தத்ரூபமாக நாம் கனவு மாதிரியே தெரியாது, உண்மையிலே நடந்த மாதிரியே இருக்கும். இப்போ அது மாதிரி தான் இந்த கனவு உண்மையிலே நடந்த மாதிரி. என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய பள்ளிவாசல், அதாவது அந்த பள்ளிவாசல் சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. சிங்கப்பூர் மலேசியா அது மாதிரி அந்த நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்களோ அது போன்ற மக்கள் இருக்கக்கூடிய ஊரில் உள்ள பள்ளி, பெரிய பள்ளியாக இருக்குது. அந்த பள்ளியில் உலமாக்களுடைய ஒரு மாநாடு நடக்கிறது மாதிரி. நிறைய உலமாக்கள் மட்டும்தான், உலமாக்களுக்கான மாநாடு. அந்த மாநாடுக்கு இடையில் ஓய்வு எடுக்கிறதுக்காக நேரம் விட்டுருக்குறாங்க. அப்போ அந்த பள்ளி ஃபுல்லாக பெரிய பெரிய கட்டில், மெத்தை வெள்ளை விரிப்பு விரிச்சு, ஒவ்வொரு கட்டில்லையுமே ஒரு 7-8 பேர் படுக்கலாம். அது மாதிரி பெரிய பெரிய கட்டில் போட்டு ஒரு பகுதியில் உலமாக்கள்லாம் படுத்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு அது மாதிரி சாஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இது மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு அந்த தேன் நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, தேன் நெல்லிக்காய் கையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது மாதிரி. அப்போ அந்த பள்ளி பொறுப்பாளர்கள் ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு போகிறார், வாங்க கூப்பிட்றாரு, வாங்க கூப்பிட்டுட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பள்ளிவாசலில் தலைமை இமாம் கௌஸ் நாயகம் தான். அவங்க அந்த 1000 வருஷமாக அவங்க காலத்திலேருந்து இது வரைக்கும் அவங்க தான் தலைமை இமாமாக இருக்கிறாங்க. அந்த பள்ளி அவங்க தான் இருக்கு, ஹயாத்தோட இமாமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி துணை இமாமாக யார் இருக்கிறாங்கன்னா, இப்போது அந்த ஈதுகா மஸ்ஜிதில் அப்துல் கய்யூம் பாக்கவின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஒரு 15-20 வருஷமாக இமாமாக இருந்துட்டு இப்போ ஈதுகா மஸ்ஜிதில் இமாமாக இருக்கு. அவங்க தான் துணை இமாம். தலைமை இமாம் கௌஸ் நாயகம், இவங்க துணை இமாம். அந்த பள்ளியும் சிங்கப்பூரில் மலேசியா அந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரியான பள்ளி, உலமாக்களுடைய ஒரு மாநாடு. அப்போ அந்த நிலையை படுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூப்பிட்றாரு, வாங்க. அது என்ன விஷயம்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தான் அது. என்னது அப்படின்னா, நீங்கள் தான் மஹதி.
நான் கொடுக்கப்பட்டவன் ரப்பு நிறுத்திட்டான், உலகத்தை அழிச்சு விடுவான். அல்லாஹ் அவன் அழிக்காத காரணத்தை ஏன் வச்சிருக்கிறான்னு சொன்னாக்கா, இபாதத்துல உள்ள யாரோ ஒரு சீதை இருக்கு இந்த மண்ணுல அப்படின்றாரு. அதோட கனவு முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா நம்மை சாதிமன்களாக ஆக்கி தருவானாக. நீ எந்த ஆட்டம் ஆடு, எந்த பாட்டம் பாடு என்று சொன்னாலும் அல்லாஹ் விட்டுருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தைச் சார்ந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வழித்தோன்றலில் அப்துல்லா என்பவரின் புதல்வர் முஹம்மது என்ற பெயருடையவர்தான் மஹதியாக வருவார் என்று ஹதீஸில் தெளிவாக வந்திருக்க, மேற்படி அம்சங்களில் எதுவுமே இல்லாத இவருக்கு மஹதியாக வேண்டும் என்ற ஆசை பாக்கியாத்தின் சார்பில் 3 பாக்கவிகளை பிரதிநிதிகளாக அனுப்பி உண்மை நிலையை எடுத்துக் கூறி உபதேசித்த போதும் அவர் தனது நிலையிலிருந்து மாறப்போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். சுன்னத்வல் ஜமாத் கொள்கைகளுக்கு எதிரான கொள்கையை கொண்டிருப்பதும் இதனை அப்பாவி முஸ்லிம்களிடம் பரப்பி வருவதும் பாக்கியாத்து சாலிஹாத்தின் நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் எதிரானதாகும். எனவே இவர் வழிகெட்டவர், வழிகெடுப்பவர் என்றும் பாக்கவி என்பதற்கான தகுதியை இழந்துவிட்டதால் இனி பாக்கவி என்ற பட்டத்தை அவன் தனது பெயருடன் சேர்க்கக்கூடாது என்றும் பாக்கவி சனதை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாக்கியாத்தின் அனைத்து ஆசிரியர்கள் குழு தீர்மானித்துள்ளது. எனவே உலமாக்கள் அவரை விட்டும் விலகி இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மார்க்க ரீதியான எந்த தொடர்பும் அவருடன் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.